கேட்டுக்கொள்கிறேன். மறைந்தும் நம் நினைவுகளிலே மறையாது இருக்க வழி இல்லாத வக்கற்ற வகையற்ற இந்த ஜெயலலிதாவோட ஆட்சி 20,000 ரூபாய் மானியம் கொடுக்குமா? நீங்க உங்க சொந்த காசுல மொப்பேட வாங்கிட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு தினம் போய் அந்த மானியத்துக்கு வாங்குறதுக்கு 5 வருஷம் அலையணும். அதுவும் மறுபடி தலைவர் வந்தாதான் கொடுப்பார். இந்த டாஸ்மாக் கடை, மதுக்கடை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு இலவசங்கள்லாம் வேண்டாம், இவங்க சொல்லக்கூடிய மிக்சி கிரைண்டர் எதுவுமே வேண்டாம், குடிக்காமல் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய கணவன் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று தெளிவாக சொல்ல துவங்கி விட்டார்கள். நிச்சயமா ஜெயலலிதா அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னால் அவங்க சாலைகள் என்பது இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு நிலைதான் மதுரையில இருக்கக்கூடிய நிலை. சாலை வசதிகளே கிடையாது, அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு நிலை இன்று மதுரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். மறுபடியும் மதுரையை வாழத் தகுந்த ஒரு நகரமாக, இங்கே நாம் பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு கோயில் நகரமாக, சுற்றுலா தலமாக முன்னேறி வரக்கூடிய ஒரு நகரமாக இதை நாம் பெருமையோடு உலகுக்கு காட்ட வேண்டும் என்றால் இந்த அடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால்தான் தமிழ்நாடு தலை நிமிர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் வந்து நேற்று கூட பேசும்பொழுது சொல்லி இருக்கிறார், நான் 100 முறையெல்லாம் 1000 முறை சிந்தித்துத்தான் ஒரு வாக்குறுதியை தருவேன் என்று. அந்த 1000 முறையும் மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறாரே தவிர ஜெயலலிதா மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு எப்படி வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சிந்திப்பதே கிடையாது. 5 வருஷம் ஆச்சமா ரேஷன் கார்டு கொடுத்து? ரேஷன் கார்டு கொடுக்கல, பேப்பர் தான் ஒட்டி கொடுக்கறாங்க. எப்படி நெத்தியில ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களோ அது மாதிரி பேப்பர் ஓட்டுறாங்க, அவ்வளவுதானே. இந்த லட்சணத்துல ரேஷன் கார்டு கூட அடிச்சு கொடுக்க முடியாத இந்த ஆட்சி ரேஷன் கார்டுக்கு ஒரு செல்போன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. யாராவது நம்ப முடியுமா? எல்லா பெண்களுக்கும் மொபைல் கொடுக்கறேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 3 கோடி. இந்த 3 கோடி பெண் வாக்காளர்களுக்கு அவங்க முழுசா மொபைல் கொடுக்க மாட்டாங்க. 20,000 ரூபாய், 40,000 ரூபாய் மொபைல்னா 20,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும், 20,000 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த மிக்சி கிரைண்டர் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். பயன்படுத்த முடிஞ்சதா? வீட்டுல இல்ல, தூக்கி வெளியில தான் போட்டீங்க இல்லையா? இந்த ரோட்ல மொபைட ஓட்டிக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? தனித்தனியா டயரு தனியா, மொபைல் தனியா வந்துடும், தூக்கிட்டு வீட்டுக்கு வர முடியாது இல்லையா? சரி, இந்த 20,000 ரூபாய் 3 கோடி பெண் வாக்காளர்களுக்கு 20,000 ரூபாய் மானியமாக இவங்க வழங்குறேன்னு சொல்றாங்க. அது எவ்வளவுன்னா 60,000 கோடி. 60,000 கோடி என்பது தமிழ்நாட்டோடைய ஒரு ஆண்டு பட்ஜெட். பட்ஜெட் பணத்தை எல்லாம் எடுத்து மொபைல் வாங்க கொடுப்பாங்களா? மட்டும்தான். ஆட்சி பொறுப்பிலே இல்லாத நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் வந்து மக்கள் குறைகளை கேட்டு அறிந்து சென்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் எப்பொழுதும் உங்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதுரை மாநகரத்திற்காக உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். மதுரை மாநகர் மையத்திலே உள்ள வெங்காய மண்டி, பழக்கடை மண்டி ஆகியன புறநகரிலே அமைக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மதுரை நகரில் பெரியார் பேருந்து நிலையம் அருகிலும், கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகிலும் பறக்கும் மேம்பாலங்கள் அமைக்கப்படும். மதுரையிலே ஒரு வர்த்தக மையம் அமைக்கப்படும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அருகிலே தொழில்நுட்ப பூங்கா, ஐடி பார்க் அமைக்கப்படும்.
மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். மதுரையிலே பறக்கும் சாலை எலிவேட்டட் ஹைவே அமைக்கப்படும். மதுரையில் புறவழி சுற்றுச்சாலை அமைக்கப்படும். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக முறைப்படி அறிவிக்கப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.